வணக்கம் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகள். தமிழர்களாய் ஒன்றிணைவோம். தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும். இந்த 2026 தாய்நாடு மக்கள் கட்சி 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரையில் மாவட்ட மாநாடு. மாவட்ட மாநாட்டில் நலத்திட்ட உதவிகள், சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர் சிலையை மதுரையில் வைக்க கோரி இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கும் வீதாச்சார அடிப்படையில் தமிழர்களுக்கென்று கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடை உருவாக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளிலும் தமிழர்களுக்கென்று அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அரசு துறைகளில் அனைத்து துறைகளிலும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழக அரசு இப்போ கர்நாடக அரசாக செயல்படுகிறதா, இல்லை கேரளா அரசாக செயல்படுகிறதா, இல்லை ஆந்திரா அரசாக செயல்படுகிறதா, இல்லை பீகார் அரசாக செயல்படுகிறதா என்று தெரியவில்லை. காரணம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்று அறிவிக்க முன்வரவில்லை. இதையெல்லாம் ஒரு தமிழன், தமிழ் சார்ந்த குடிகள் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை பெற முடியும். தாய்நாடு மக்கள் கட்சியுடைய கொள்கை ஜாதி என்பது ஒரு அடையாளம்தான். ஒவ்வொரு குடிகள் அவங்களுடைய அடையாளத்தை சொன்னால் மட்டும்தான் தமிழர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஜாதி வெறி வேண்டாம், நமக்கு மத வெறி வேண்டாம். தமிழனாய் ஒன்றிணைவோம். உங்கள் குடி அடையாளம் கட்டாயமாக யார் கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா இது நம்மளுடைய அடையாளத்தை அழிக்கிறதுக்காக ஜாதி ஒழிப்பு போர்வையில் திருட்டு திராவிடர்கள் சூழ்ச்சியால் தமிழ் சாதிகளை ஒழிக்கிறார்கள். ஜாதி இல்லை, இது நம்மளுக்கு, இது தமிழ் இனத்தின் அடையாளம். ஒரு குடிப்பெயரை அளிக்கிறார்கள். ஆரியர்கள் நம்மளுடைய தமிழ் கடவுளை திருடுகிறார்கள். தமிழர்களுடைய வரலாறை திருடுகிறார்கள். இங்கு தமிழர்களுக்கான உரிமைகள் திருடப்படுகிறது. ஆரியர்களும் திராவிடர்களும் வேற வேற ஒன்று. இரண்டு பேருமே ஒரே கொள்கை உள்ளவர்கள் தான். திராவிட கொள்கை தமிழர்களை அழிப்பதற்கு, ஆரிய கொள்கை தமிழர்களை அழிப்பதற்கு. இந்த மண்ணும் இந்த மக்களுக்கானது. கடவுளை ஏமாற்றி பிளப்பு நடத்துபவர்கள் ஆரியர்கள். ஜாதியை தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை தூண்டி விடுபவர்கள் திராவிடர்கள். இந்த இரண்டு கொள்கையை வீழ்த்த வேண்டியதுதான் இந்த தாய்நாடு மக்கள் கட்சியுடைய கொள்கை. 2026 மதுரை மாவட்டத்தில் 25ஆம் தேதி 25/1/2026 மதுரையில் மாவட்ட மாநாடு தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நடத்துகிறோம். நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம். தமிழர்களுக்கான ஒற்றுமையை உருவாக்குகிறோம். தமிழ் தேசிய அரசியல் என்பது சிந்தனை உள்ளவர்கள், உண்மையிலே நம்ம தமிழனாக பிறந்தவங்க, தமிழ் மீது பற்று உள்ளவர்கள். திராவிடத்தையும் ஆதரிக்க மாட்டோம், ஆரியத்தையும் ஆதரிக்க மாட்டோம். தமிழ் தேசிய கொள்கை உள்ளவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள். இது தமிழர்களுக்கான மாநாடு, தமிழ் இனத்திற்கான மாநாடு. இது ஜாதி மாநாடும் அல்ல, இது மத மாநாடும் அல்ல. தமிழன் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும். ஏமாந்தது போதும். இங்கு ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்களை யார் என்பதை புரிந்து கொண்டு வீழ்த்த வேண்டும். திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், ஆரியத்தை வீழ்த்த வேண்டும். தமிழர்களை பல வழிகளில் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? நம்மளை எவன் பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறானோ அவன்தான் நம்மளை அழிக்கிறான். அவன் பல வழிகளில் நம்மளுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள், நம்மளுடைய வரலாறை அபகரிக்கிறார்கள். கேள்வி கேட்டால் கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். சட்டம் படு கேவலமாக இருக்கிறது. இந்த 2026 நம்மளுடைய நோக்கமே திமுகவை வீழ்த்த வேண்டும், தமிழ் தேசியம் மலர வேண்டும். என்றும் உங்களுடைய அன்பு பாசம் இந்த 2026 தாய்நாடு மக்கள் கட்சி நடத்தும் மாவட்ட மாநாட்டில் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கலந்து கொள்ள வேண்டும்.
25/1/2026 மதுரையில் இந்த மாநாட்டிற்கான வேலைகளை தொடங்குவோம். என்றும் உங்களுக்காகவே பாடுபடுவேன். என்றும் தமிழ் தேசிய சிந்தனையுடன் ஜாதி என்ற போர்வையில் விழுந்து விடாதீர்கள், மதம் என்ற போர்வையில் விழுந்து விடாதீர்கள். அது ஜாதி என்பது குடியின் பெயரால் வாங்க, தமிழர் என்ற அடையாளத்தோடு வாங்க. திராவிடனா கொத்தடிமையாக வாழ்ந்தது போதும், ஆரிய கொத்தடிமையாக வாழ்ந்தது போதும், ஜாதி வெறி கொத்தடிமையாக வாழ்ந்தது போதும், மதவெறி கொத்தடிமையாக வாழ்ந்தது போதும். தமிழனாய் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாருங்கள். அனைவரும் ஒன்று சேருவோம். தாய்நாடு மக்கள் கட்சி, ஏ.கே. பூமிராஜன் தலைவர். நன்றி, வணக்கம்.